ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிபிஆரில் வந்து இன்ஜின் நாய்ஸ் ஒன்று வருது. அது வந்து நல்லாவே கேட்குது அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வாங்க ரைட் பண்ணிட்டே பேசலாம். ஆக்சுவலாக நம்ம பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் இந்த பைக் வந்து நான் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் தான் எடுத்தேன். வண்டி நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 40,000 கிலோமீட்டரில் 41,000 கிலோமீட்டரோ ஓடி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 47,000 கிட்ட ஓட்டியாச்சு. பைக்கை நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து நமக்கு கேட்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வண்டி எடுத்து நான் வண்டி எடுக்கிறப்பையும் வண்டி ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப நிறைய செலவு பண்ணிட்டேன் இந்த வண்டியில். இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த வண்டி எடுத்தேன். ஸோ சிபிஆர் தான் வேணும், சிபிஆர் 250 தான் வேணுங்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் சிபிஆர் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணதுலேருந்து செலவு தான். ஆனால் செலவுங்கிறது பார்த்திங்கன்னா எப்படின்னா, எடுத்தப்போலேருந்தே இன்ஜின்லேருந்து லீக்கேஜு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? இன்ஜின்லேருந்து ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து நம்ம காலையில் ஃபஸ்ட்டு செல்ஃப் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இன்ஜின்லேருந்து ஒரு நாய்ஸ் வந்து நல்லாவே க்ரியேட் ஆச்சு. நல்லாவே சவுண்டாக நல்லா லவுடாகவே கேட்குது அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து. அந்த இன்ஜின் நாய்ஸ் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போங்க கேட்குது. இப்போ கொஞ்சம் தூரம் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போனால் கேட்கல. இந்த மாதிரியே இருந்துச்சு. சரி, ஒருவேளை இன்ஜினில் ஏதோ போயிருக்குமோ அப்படி இப்படின்னு நினச்சிட்டு எனக்கே ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா என்ன போயிருக்கு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை. அப்போ இந்த மாதிரி ஒர்க் ஷாப் வச்சுருக்கோன்ட்டு நம்ம இந்த மாதிரி கேட்டேன். கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் வண்டியை நீங்கள் நல்லா ஒர்க் ஷாப் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வண்டியை நீங்கள் நல்லா நீங்களே புரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் வண்டியை. அப்போ தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அந்த அண்ணன்ட்ட நான் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, வண்டியை செல்ஃப் அடித்து சுற்றி பார்த்தாங்க. பார்த்தனுமே இது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, லெஃப்ட் சைடு தான் இந்த சவுண்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்த்தனுமே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி. இன்ஜினை பார்த்ததுமே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் அந்த நாய்ஸ் கேட்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்னெட் காயில் ஒன்று வரும், அந்த சைடு தான் சவுண்டு வருது. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒர்க் ஷாப்பில் போய் பார்க்கணும், என்ன ஏதுன்னு பார்க்கணும். வண்டி வந்து நம்ம ஒரு சின்ன தப்பு, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க வந்து ஒரு சின்ன பண்ண மிஸ்டேக்னால தான் எனக்கு இப்போ அந்த இன்ஜினில் அந்த நாய்ஸே வந்திருக்கு. சரிங்களா? அந்த முன்னாடி வேலை பார்த்தவங்க வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பு பண்ணதுனால தான் எனக்கு இப்போ அந்த இன்ஜினில் அந்த நாய்ஸ் வந்துருக்கு. ஸோ நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. இது எப்படி அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். அதே மாதிரி அந்த நாய்ஸ், நம்ம வண்டியில் இன்ஜின் நாய்ஸ் வர்ற வீடியோவை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அப்படி பாருங்கள், அப்படி கண்டினியூவாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம சிபிஆரில் பார்த்திங்கன்னா மேக்னெட் டோரை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் நம்ம பைக்கை ஷாப் வச்சு ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தான் நம்ம சிபிஆரில் வந்து இன்ஜின் ஆயில் எல்லாம் மாற்றினோம்.
ஸோ அதனால் மேக்னெட் சைடு வந்து ஆயில் வந்து கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால ஒன் சைடை சாய்ச்சி வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இதனால் நமக்கு ரொம்ப நேரமும் எடுக்காது, தேவையில்லாத ரிஸ்க்கும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஒன் சைடை சாய்ச்சி வச்சு நம்ம மேக்னெட் கவர் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அழகாக அந்த மேக்னெட் கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்னெட் காயில் பார்க்குறோம். மேக்னெட் காயில் வந்து அந்தளவுக்கு டேமேஜ் ஆகலை. இப்போ வந்து என்னென்னா நான் காட்டுறது வந்து மேக்னெட். இதுதான் மேக்னெட்டு, நம்ம பைக்கில் வர ஆனால் மேக்னெட் இதுதான். இந்த மேக்னெட்டில் நான் கை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. 5 அலாங்கி போல்ட்டு வரும். அந்த 5 அலாங்கி போல்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரன்னிங் கண்டிஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி நம்ம மேக்னெட்டை உரசும்போது அந்த நாய்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. மேக்னெட் வந்து அந்த அளவுக்கு ஃபால்ட் ஆகலை. கொஞ்சம் நான் முன்னாடி நாய்ஸ் வந்து கொண்டு போனதுனால நமக்கு அந்தளவுக்கு மேக்னெட் காயில் ஃபால்ட் ஆகலை. மேக்னெட் காயில் வந்து ரொம்ப முக்கியமானது. பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணக்கூடியது. ஆக்சுவலாக நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட் காயில் எல்லாம் வர்ற இந்த சைடு தான் நமக்கு அந்த நாய்ஸ் வந்து வருது. ஆக்சுவலாக இந்த சைடு தான் மேக்னெட் காயில் வரும். இந்த சைடு தான் அந்த எப்படி சொல்கிறது, இந்த சைடு தான் அந்த மேக்னெட் காயில் வரும். இந்த சைடு தான் நாய்ஸ் வருது. அப்போ இதை நம்ம கழட்டி நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு 4 போல்டு ஒன்று அலாங்கி போல்டு வரும். அந்த அலாங்கி போல்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி வேலை பார்த்தவங்க வந்து அந்த அலாங்கி போல்டை வந்து எப்படி சொல்கிறது, அது த்ரெட் லாக் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு தான் அந்த அலாங்கி போல்ட்டை ஃபிட் பண்ணணும். ஆனால் முன்னாடி வேலை பார்த்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அலாங்கி போல்ட்டை சும்மா மாட்டியிருக்காங்க. அதாவது த்ரெட் லாக் பேஸ்ட் போடாமல் அப்படியே மாட்டினதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம என்ன ஆகுதுன்னு ஓட்டும் போதே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி வெளியே வந்து அந்த மேக்னெட் காயில் வந்து உரச ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளை நான் பண்ண ஒரு நல்லது என்னென்னா, சவுண்டு கேட்கும் போதே நான் கொண்டு போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்னெட் கையிலேருந்து அப்போ தான் உரசி இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு 70 கிலோமீட்டர் வரைக்கும் கூட ஓட்டினேன்னு வச்சுக்கோங்க, மேக்னெட் காயிலே மாற்ற வேண்டிய நிலமை வந்திருக்கும். மேக்னெட் காயில் மட்டுமே 3000 வரும் இந்த பைக்குக்கு, சிபிஆருக்கு. ஸோ அதை மாற்ற வேண்டிய நிலமை வந்திருக்கும். நல்ல வேளை நான் கொஞ்சம் நாய்ஸ் வரும்போதே போய் பார்த்துட்டேன். அதனால் நான் தப்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் கொஞ்சம் கரெக்டான ஆள்கிட்ட கரெக்டாக கொடுத்து வேலை பாருங்கள். ஏன்னா அப்போ தான் முக்கியமாக சிபிஆரை பொறுத்த வரைக்கும் ஸ்பேர் கிடைக்கிறதும் கஷ்டம், வாங்குறதும் கஷ்டம். பத்தாததுக்கு ஸ்பேர் பூரா கொஞ்சம் ரேட்டும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக இந்த வண்டி வச்சுருக்கவங்க ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். இன்னொன்று, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். பாய்.